மதுரையிலே சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலம். அவர்கள் வந்து பாண்டிய மன்னனையே சமண மதத்துக்கு அழைத்து அவனை ஒரு சமணன் ஆக்கி விட்டார்கள். அதை கேள்விப்பட்ட உடனே அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று சோழ நாட்டை ஆண்ட மன்னனுடைய பெண்தான் மதுரையிலே வாழ்க்கைப்பட்டு பாண்டிய மன்னனுக்கு வாழ்க்கைப்பட்டு இருந்த காலம். ஒரு வயிற்று வலியை உண்டாக்கினார் பெருமான், சிவபெருமான். அந்த வயிற்று வலியானது தீராததுனால உடம்பெல்லாம் அந்த நோய் பரவி உடம்பெல்லாம் ஏதோ காந்துவது போல, வயிறு வலிப்பது போலவும் ஒரு சில பெரிய ஒரு வியாதிகள்லாம் அவருக்கு வந்து விட்டது பாண்டியனுக்கு. இதுக்கென்ன அன்றைக்கி கவலைப்படாதீர்கள்னு சொல்லி சமண முனிவர்கள்லாம் வந்து மயில் தொகையை எடுத்துக்கொண்டு வருவார்கள். மயில் தொகையை எப்பொழுது கையில் வைத்து கொண்டிருப்பார்கள். மயில் தொகையை வைத்து வீசி நாங்கள் போக்கி விடுகின்றோம் வந்து பாண்டியனார்களே அமர்ந்து அந்த நோயானது அவனை மீண்டும் அதிகமாக தாக்க ஆரம்பித்தது. அதற்கு அப்பொழுது அந்த மங்கையர்க்கரசி தேவியார் மனைவி, சோழனுடைய மகள் மனைவி என்ற முறையிலே உங்களுக்கு நலம் நாடி சொல்லுகின்றேன். இந்த சைவ குரவர் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் வந்திருக்கின்றார், அவரை நான் அழைத்து வருகின்றேன், அவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று சொல்கின்றார். அதை கேட்டு சரி என்று அவருடைய ஏதோ நமக்கு ஒரு விடுவு காலம் வந்தால் போதும், நம்மளால் உடம்பை தாங்க முடியவில்லை என்று சொல்லி அவன் சரி என்று சொல்கின்றான். அதாவது உடம்பிலே நான் வந்து வலப்புறத்தில் இருக்கின்ற வழியெல்லாம் தீர்த்து விடுகின்றேன், நீங்கள் வந்து இடப்புறத்தில் இருக்கின்ற வழியை நீங்கள் நீக்கி விடுங்கள், யார் வந்து முழுமையாக நிற்கின்றார்கள் அவரை நான் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அப்படியாக உடம்பு பூரா இருந்த அந்த வலியை பாதி வலியை திருஞான சம்பந்த பெருமான் திருநீர் பூசி அவருடைய உடம்பில் பாண்டியனுடைய மன்னன் திருநீர் பூசி அவற்றை போக்கிவிட்டார். அந்த வலப்பகுதியிலே எந்த விதமான வலியும் இல்லை, எந்த விதமான ஒரு துன்பம் இல்லை. இடப்பக்கம் உள்ள வலியை தாங்க முடியவில்லை. அதற்கு அவர்கள் வந்து அந்த சமண முனிவர்கள் நாங்கள் அதை தீர்த்து வைக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் வந்து இந்த மயில் தொகையெல்லாம் போட்டு வீசி அந்த இடப்பக்கத்தில் அவர்கள் செய்கின்ற ஒரு சாங்கிகளை செய்தார்கள். இருந்தும் அந்த வலி போகவில்லை. அந்த வலியானது மிகவும் மீண்டு அது வலப்புறத்தில் அந்த வலி மேலும் 2 பங்கு ஆகிவிட்டது. இடப்புறத்து வலி ஏற்கனவே உள்ள வலியும் இல்லாமல் இந்த வலப்புறத்து வலியும் சேர்ந்து கொண்டு வலித்தது. ஆகவே நீங்கள் விட்டுவிடுங்கள், திருஞான சம்பந்தரே அதை செய்யிட்டோம் என்று சொன்னால் திருஞான சம்பந்தர் திரும்பியும் அந்த இடது பக்கம் உள்ள வலியும் தீர்த்து விட்டார்.